கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மிகப்பெரிய நீதிமன்றம். ஆனா அங்க வக்கீல்கள் இல்ல. நீதிபதி நாற்காலியில மனுஷங்க யாரும் உட்கார்ந்திருக்கல. சுத்தி இருக்கிற செவுத்துல கடிகாரமும் இல்ல. ஏன்னா அங்க நேரம்ங்கிற ஒன்னே கிடையாது. நாம எல்லாரும் வாழ்க்கையில எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம், பதவி, அந்தஸ்துன்னு. ஆனா மூச்சு நின்ன அடுத்த நொடி நீ யாரு அப்படின்னு அந்த பிரபஞ்சம் நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்ம கிட்ட காட்ட என்ன இருக்கு? உங்க பாக்கெட்ல இருக்கிற கிரெடிட் கார்டு அங்க செல்லாது. நீங்க கட்டுன பெரிய பங்களாவோட சாவி அங்க வேலைக்காகாது. ஏன், உங்க பேருக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பட்டங்கள் கூட அங்க வெறும் தூசு. அங்க செல்லுபடியாகிற ஒரே நாணயம் உங்களுடைய கர்மா மட்டும்தான். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? ஆனா இதுதான் நிதர்சனம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை இல்லைங்க. என்னைக்கோ ஒரு நாள் நாம எல்லாரும் சந்திக்க போற ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. ஊருக்குள்ள பெரிய இடத்து பிள்ளை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற பேரு சிவநேசன். பேருல சிவன் இருந்தாலும் ஆளுக்கிட்ட இறக்குங்கிற ஈரம் கொஞ்சம் கூட கிடையாது. சிவநேசன் சாதாரண ஆள் இல்ல. ஊருக்குள்ள அவர் கால் படாத இடமே இல்ல. காசு, பணம், துட்டு, இது 3 தான் அவரோட உலகம். அவரோட அகராதியில தர்மம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. பிச்சைக்காரன் தட்டுல காசு போடுறதுக்கு பதிலா அந்த தட்டையே தட்டி விட்டு போற ரகம் அவரு. நாம சம்பாதிக்கிற காசு தான் நம்மளை காப்பாத்தோம், கடவுள் என்ன சோறு போடவா போறாரு அப்படின்னு அடிக்கடி கிண்டலா பேசுவாரு. ஒரு நாள் நல்லா யோசிச்சு பாருங்க. சாயங்கால நேரம், சூரியன் மறையிற செக்க சிவந்த வானம். சிவநேசன் தன்னோட ஏசி கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. மனசு முழுக்க நாளைக்கு நடக்க போற ஒரு பெரிய பிசினஸ் டீல் பத்தின கணக்குகள். திடீர்னு நெஞ்சில ஒரு சுளிர்னு வலி. ஏதோ சம்மட்டி வச்சு ஓங்கி அடிச்ச மாதிரி. கார் சீட்ல அப்படியே சரியிறாரு. டிரைவர் பதறி போய் காரை ஓரம் கட்டுறான். ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நொடி சிவநேசன் கண்ணை முழிச்சு பார்க்கறாரு. ஆனா அவர் கார்ல இல்ல. அவர் உடம்பு கார் சீட்ல சாஞ்சி கிடக்கு. சுத்தி கூட்டம் கூடி நிக்குது. டிரைவர் அழுதுட்டு இருக்கான். ஆனா சிவநேசன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல காத்துல மிதக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஏ, நான் இங்க இருக்கேன்டா, முட்டாள்களா, என்னை ஏண்டா யாரும் பார்க்க மாட்டீங்களீங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனா அவர் குரல் யாருக்கும் கேட்கல. அப்பதான் அவருக்கு உரைக்குது. அவ்வளோதான், கேம் ஓவர். அந்த நொடி அவர் மனசுல வந்த பயம் இருக்கு பாருங்க, அதை வார்த்தையால சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச சொத்து, அதிகாரம், சொந்தம், பந்தம் எதையும் தொட முடியல. ஒரு நூல் அருந்த பட்டம் மாதிரி தவிக்கிறாரு. திடீர்னு அவர் முன்னாடி 2 உருவங்கள் தோன்றுச்சு. அவங்க பார்க்க பயங்கரமா இல்ல, ஆனா அவங்க கண்ணுல இருந்த அந்த அமைதி அது சிவநேசனை நடுங்க வச்சுது. அவங்க சிவநேசனை கூப்பிட்டாங்க. நேரமாச்சு, போகலாம் வா அப்படின்னு. சிவநேசன் மிரண்டு போய், எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னு கத்துறாரு. வழக்கம் போல தன்னோட அதிகாரத்தை காட்டுறாரு. ஆனா அந்த உருவங்கள் சிரிக்கவே இல்லை. சிவநேசா, நீ போட்ட கணக்கெல்லாம் பூமியோட முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்க போறது கர்மாவின் கணக்கு. அங்க உன்னோட அதிகாரம் செல்லாது, நட அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அந்த பாதை அதுவரைக்கும் சிவநேச பார்க்காத ஒரு வித்தியாசமான பாதை. தரையெல்லாம் நெருப்பு மாதிரி சுடுது. காத்துல ஈரம் இல்ல. தண்ணி தாகம் தொண்டைய அடைக்குது. தண்ணி தண்ணி அப்படின்னு கத்துறாரு. பூமியில இருக்கும்போது தண்ணி கேட்டவங்களுக்கு கூட காசு இல்லாம தரமாட்டேன்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சுது. நடக்க நடக்க அவரோட தோள் மேல ஏதோ பெரிய பாரம் ஏறுற மாதிரி ஒரு உணர்வு. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க கஷ்டப்படுறாரு. ஏதோ பெரிய பாகைக்கு வாங்குது. அவரு திரும்பி பார்க்கறாரு. அவர் முதுகுல பெரிய மூட்டைகள் தொங்குது. இது என்ன மூட்டை? இதை யார் என் மேல வச்சது அப்படின்னு அந்த உருவங்கள் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது வேற யாரும் வச்சதில்ல சிவநேசா, இது நீயே சேர்த்து வச்சதுதான். உன்னோட பாவங்கள், நீ ஏமாத்தின மனுஷங்களோட கண்ணீர், நீ அபகரிச்ச சொத்து, இது எல்லாமே இப்ப பாவ மூட்டையா மாறி உன் முதுகுல ஏறி இருக்கு. இதை நீ தான் சுமக்கணும். சிவநேசனுக்கு தூக்கி வாரி போடுது. அவர் கண்ணு முன்னாடி
அவர் பண்ணின ஒவ்வொரு தப்பும் ஒரு சினிமா படம் மாதிரி ஓட ஆரம்பிக்குது. ஒரு ஏழை விவசாயியோட நிலத்தை அடிச்சு பிடுங்கினது, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்தினது, அனாதை ஆசிரமத்துக்கு போற பணத்தை தடுத்தது, ஒவ்வொன்றும் இப்ப பாரங்கள்லாம் மாறி அவரை அழுத்துது. வலியில துடிக்கிறாரு. ஐயோ, என்னால முடியலையே, இந்த பாரத்தை இறக்கி வைங்க அப்படின்னு கதறாரு. ஆனா அந்த பாதை முடிகிற மாதிரி தெரியல. கடைசியா ஒரு மிகப்பெரிய சபை வருது. அங்க நடுவுல ஒரு பெரிய சிம்மாசனம், அதுல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர்தான் தர்மதேவன். பக்கத்துல ஒரு கணக்கு நோட்டு வச்சுக்கிட்டு சித்திரகுப்தன் உட்கார்ந்திருக்காரு. சிவநேசனை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாங்க. சிவநேசன் பழக்க தோஷத்துல, ஐயா, நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ வேணும்னாலும் தர்றேன், என்னை விட்டுருங்க, இல்லனா நரகத்துல ஏசி ரூமாவது போடுங்க அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த எல்லாரும் அவரை பார்த்து விசித்திரமா பார்க்கறாங்க. சித்திரகுப்தன் அந்த கணக்கு நோட்டை திறக்கிறாரு. அந்த நோட்டுல இருந்து ஒரு ஒலி வருது. சிவனேசா அப்படின்னு ஒரு கணீர் குரல் ஒலிக்குது. இங்க உன்னோட பேங்க் பேலன்ஸ் முக்கியம் இல்ல, உன்னோட சோல் பேலன்ஸ், அதாவது ஆத்மாவின் இருப்பு எவ்வளோ இருக்குன்னு தான் பார்ப்போம். சித்திரகுப்தன் பக்கத்துல ஒரு தராசு இருக்கு. ஒரு தட்டுல சிவநேசனோட பாவ மூட்டைகளை வைக்கிறாங்க. அந்த தட்டு சர்ருன்னு கீழே இறங்குது. ஏன்னா பாவத்தோட எடை அவ்வளோ அதிகம். இப்போ புண்ணிய கணக்க வைக்கணும். சித்திரகுப்தன் நோட்டை புரட்டுறாரு, புரட்டிக்கிட்டே இருக்காரு. சிவநேசன் நெஞ்சில படபடப்பு அதிகமாகுது. ஏதாவது இருக்கும், கண்டிப்பா நான் ஏதாவது நல்லது செஞ்சிருப்பேன் அப்படின்னு அவரோட மனசு அடிச்சுக்குது. ஆனா சித்திரகுப்தன் முகத்துல ஒரு ஏமாற்றம். சிவநேசா, உன் கணக்குல புண்ணியம்ங்கிற பக்கமே காலியா இருக்கேப்பா. வாழ்நாள் முழுக்க நீ உனக்காக மட்டும்தானே வாழ்ந்திருக்க, மற்றவங்களுக்காக ஒரு சின்ன உதவி கூட செய்யலையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வி சிவநேசனோட இதயத்தையே பிளட்டக்குது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிவநேசன் நிற்கிற அதே இடத்துல ஒருவேளை நாம நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தா, அந்த தராசுல வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன புண்ணியம் மிச்சம் இருக்கு? நம்மளோட புண்ணிய கணக்கு, குட் டீட்ஸ் அக்கவுண்ட், ப்ளஸ்ல இருக்குமா இல்லை மைனஸ்ல இருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலா இருப்பேன். சரி, கதைக்குள்ள திரும்ப போலாம். சிவநேசன் மனசுல ஒரு பெரிய இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு. இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு பலவீனமா கத்துறாரு. நான் கோவில் கட்ட காசு கொடுத்தனே, அன்னதானம் பண்ண பணம் கொடுத்தனே, அதெல்லாம் கணக்குல வராதா அப்படின்னு ஒரு நப்பாசையோட கேட்கிறாரு. சித்திரகுப்தன் லேசா புன்னகைக்கிறாரு. ஆனா அந்த புன்னகையில சந்தோஷம் இல்ல, ஒருவித பரிதாபம் இருந்துச்சு. சிவநேசா, நீ கொடுத்த காசுல உன் பேரு கல்லுல இருந்துச்சே தவிர கடவுள் மனசுல இல்ல. நீ அன்னதானம் பண்ணும்போது அங்க பசியோட நின்னு வாங்கின ஏழைகளோட முகத்தை நீ பார்க்கல. அங்க நின்ன கேமராவையும் மறுநாள் பேப்பர்ல வரப்போற உன் புகழையும் தான் பார்த்த. யோசிச்சு பாரு, நீ செஞ்ச எந்த உதவியிலையாவது பிரதிபலன் இல்லாம இருந்துச்சா? இந்த கேள்வி ஒரு கூர்மையான ஈட்டி மாதிரி சிவநேசனோட ஆத்மாவை தொலைச்சது. ஆமா, உண்மைதான். அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒரு சுயநலம் ஒழிஞ்சிருந்தது. பேருக்காக, புகழுக்காக, இல்லனா ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கைக்காக. இப்படிதான் அவர் வாழ்க்கை முழுக்க இருந்திருக்கு. தராசோட பாவங்கள் இருந்த தட்டு தரைய தொட்டுட்டு இருந்துச்சு. புண்ணியம் இருக்க வேண்டிய தட்டு ஒரு இறகு மாதிரி காத்துல லேசா அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, காலியா. சிவநேசன் அப்படியே முட்டி போட்டு அழுவுறாரு. அந்த இடத்துல அதிகாரம் இல்ல, ஆணவம் இல்ல, பணத்தோட திமிர் இல்ல. செஞ்ச தப்ப உணர்ந்த ஒரு சாதாரண ஆத்மாவோட கதறல் மட்டும்தான் கேட்டுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு தர்மதேவனை பார்த்து கெஞ்சுறாரு. தர்மதேவன் அமைதியா அவரை பார்க்கறாரு. அவர் பார்வையில கோபம் இல்லை, ஆனா ஒரு ஆழமான கருணை இருந்துச்சு. அப்போ சித்திரகுப்தன் மறுபடியும் அந்த கணக்கு நோட்டை புரட்டுறாரு. கடைசி பக்கத்துல ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சின்னதா, ஒரு புள்ளி மாதிரி. ஒரு நிமிஷம் அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றாரு.
இங்க ஏதோ ஒரு சின்ன கணக்கு இருக்கு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. சிவனேசா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடுராத்திரி நீ உன் கார்ல வந்துட்டு இருந்த. அப்போ பயங்கர மழை. சாலையோரத்துல ஒரு சின்ன நாய்க்குட்டி மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு நின்னுச்சு. அதை பார்த்ததும் நீ காரை நிறுத்தல. ஆனா ஏனோ தெரியல, நீ குடிச்சிட்டு இருந்த தண்ணி பாட்டில் இருந்த மிச்ச தண்ணிய அந்த நாய்க்குட்டி பக்கத்துல ஊத்திட்டு போன. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சிவனேசன் யோசிச்சு பார்க்கறாரு. ஆமா, அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு ஏதோ கோபத்துல இருந்தாரு. அந்த நாய்க்குட்டிய பார்த்ததும் அவருக்கு எந்த இரக்கமும் வரல. சும்மா எதேச்சியா அந்த தண்ணிய கீழே ஊத்திட்டு போனாரு. அது ஒரு பெரிய விஷயமாவே அவர் மனசுல பதியல. ஆனா சித்திரகுப்தன் அந்த நோட்ல இருந்த ஒளிய பெரிதாக்கி காட்டுறாரு. அந்த காட்சி சிவனேசன் கண்ணு முன்னாடி விரியுது. அவர் தண்ணிய ஊத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நாய்க்குட்டி தாகத்துல ஓடி வந்து அந்த தண்ணிய குடிக்குது. 2 நாளா தண்ணி குடிக்காம இருந்த அந்த ஜீவனுக்கு அது சாதாரண தண்ணி இல்ல, அமிர்தம். அந்த தண்ணிய குடிச்சிட்டு அது போன காரையே நன்றியோட பாக்குது. அந்த ஜீவனோட மனசுல இருந்து வந்த ஒரு சின்ன நன்றி, ஒரு சின்ன வாழ்த்து, அதுதான் அந்த கணக்கு புத்தகத்துல ஒரு புள்ளி மாதிரி பதிவாகி இருந்துச்சு. சிவனேசனுக்கு முதல் முறையா உடம்பு சிலிர்க்குது. சுயநலம் இல்லாம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் செஞ்ச ஒரே ஒரு செயல், அதுவும் அவர் அறியாமலேயே செஞ்சது. சித்திரகுப்தன் அந்த தராசோட புண்ணிய தட்டுல அந்த ஒரு சின்ன ஒளிப்புள்ளியை எடுத்து வைக்கிறாரு. என்ன ஆச்சரியம்! அந்த தட்டு கீழே இறங்கல. ஆனா அது வரைக்கும் தரையில முட்டிட்டு இருந்த பாவங்கள் இருந்த தட்டு லேசா ஒரு நூல் அளவு மேல உயருது. அது சிவனேசனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போதுமான புண்ணியம் இல்ல. ஆனா அது அவருக்கு முழுமையான நரகத்தையும் கொடுக்கல. தர்மதேவன் இப்போ பேசுறாரு. அவரோட குரல் அந்த சபை முழுக்க எதிரொலிக்குது. சிவனேசா, உன் பாவங்களுக்கு தண்டனை உண்டு. நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் பிரதிபலன் பாராமல் நீ செய்த அந்த ஒரு சிறு செயல் உன் ஆத்மாவில் இன்னும் ஈரம் இருப்பதை காட்டுகிறது. அதனால் உனக்கு நரகம் விதிக்கப்படவில்லை. சிவனேசனுக்கு லேசா நம்பிக்கை வருது. அப்படியானால் நீ மீண்டும் பூமிக்கே அனுப்பப்படுகிறாய். ஆனால் சிவனேசனாக அல்ல. நீ யாரிடமெல்லாம் இரக்கம் காட்ட மறுத்தாயோ, யாரையெல்லாம் ஏளனமாக பார்த்தாயோ, அவர்களில் ஒருவனாக நீ பிறப்பாய். ஒருவேளை பசியால் வாடும் ஏழையாக அல்லது ஆதரவற்ற அனாதையாக. நீ செய்த பாவங்களின் வலியை நீயே அனுபவித்து உணரும் வரை உன் பிறவிச் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். எப்போது நீ மற்றவர்களின் வலியையும் உன் வலியாக உணரக் கற்றுக்கொள்கிறாயோ, அன்றுதான் உன் கர்மாவின் கணக்கு நேராகும். அதுவரை இதுதான் உன் விதி. அந்த வார்த்தைகள் சொல்லி முடிச்சதும் சிவனேசனோட ஆத்மாவை ஒரு பெரிய ஒளி சூழ்ந்து இழுக்குது. அவரோட கதறல் அந்த இருட்டுல மெல்ல மெல்ல கரைஞ்சு போகுது. இந்த கதை இங்க முடியல நண்பர்களே, இங்க தான் ஆரம்பிக்குது. சிவனேசனோட அடுத்த பிறவியில ஆரம்பிக்குது. நாம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில சிவனேசன மாதிரி எத்தனையோ தவறுகள் செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம சேர்த்து வைக்கிற பணமோ சொத்தோ நம்ம கூட வரப்போறதில்ல. நம்ம கூட வர்றது நாம மற்றவங்களுக்கு காட்டுற அன்பு, செய்யற உதவி, பிரதிபலம் பார்க்காம கொடுக்கிற ஒரு சின்ன புன்னகை. இது மட்டும்தான். வாழ்க்கைங்கிறது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தான். அதுல பணத்தை மட்டும் டெபாசிட் பண்ணாம கொஞ்சம் புண்ணியத்தையும் டெபாசிட் பண்ணுங்க. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் நாம பாஸ்வேர்டு போட வேண்டியது அந்த கர்மாவின் கணக்குக்கு தான். சித்திரகுப்தனோட கணக்கு புத்தகம் ரொம்ப விசித்திரமானது. நீங்க கோடிக்கணக்கா கொட்டி கொடுத்ததை விட மனசார ஒருத்தரோட கண்ணீரை துடைச்சதுக்கு தான் அங்க மதிப்பு அதிகம். இனிமே சாலையில ஒரு ஆதரவற்ற ஜீவனை பார்க்கும்போது, உதவி கேட்டு வர்ற ஒருத்தரை பார்க்கும்போது சிவனேசனோட கதைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது அந்த தராசுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வாழ்க்கை ஒரு முறைதான், அத அர்த்தமுள்ளதா வாழ்வோம். இந்த கதை உங்க மனசை தொற்றுக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.
உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் சிவதாண்டவம். நன்றி.